ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா. இயேசுவில் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்மை நகர்த்துவது கடவுள் மேல் வைக்கின்ற நம்பிக்கை தான். The faith and God which moves forward our personal and marital and familial and religious life. நம்மை நகர்த்துவது அதுதான், கடவுள் மேல் வைக்கின்ற நம்பிக்கை தான். இறை நம்பிக்கை எங்கு இருக்கின்றதோ அங்கு உயிர்ப்பு இருக்கும். ஆக கடவுள் மேல் நம்பிக்கை கொள்வார்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். திரு விவிலியத்திலே 7 உயிர்ப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஒன்று, எலியா வாழ்ந்த காலத்தில் எலியா ஒரு விதவையின் மகனை உயிர்ப்பிக்கிறார். 1 அரசர் 17ஆம் அதிகாரம். அதே எலியா இறைவாக்கினர் சூனம் நகர் தம்பதியரின் மகனை உயிர்ப்பிக்கிறார். 2 அரசர் 4வது புத்தகம். ஆண்டவர் இயேசு வீட்டில் ஒரு சிறுமியை உயிர்ப்பிக்கிறார். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம். அதேபோல் இயேசு ஆண்டவர் ஒரு வீதியிலே இளைஞனை உயிர்ப்பிக்கிறார். லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம். பிறகு கல்லறையில் லாசரை உயிர்ப்பிக்கிறார். யோவான் நற்செய்தி 11. புனித பவுலடியார் தபித்தா என்ற பெண்ணை உயிர்ப்பிக்கிறார். திருத்துதர் பணி 9ஆம் அதிகாரம். பிறகு புனித பேதுரு தபித்தா என்ற பெண்ணை உயிர்ப்பிக்கிறார். திருத்துதர் பணி 9. அதேபோல் புனித பவுலடியார் யூத்தகு என்கின்ற ஒரு இளைஞனை உயிர்ப்பிக்கிறார். திருத்துதர் பணி 20. இவ்வளவு உயிர்ப்புகள் திருவிவிலியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த உயிர்ப்புக்கெல்லாம் காரணம் இறை நம்பிக்கை தான். ஆக இறை நம்பிக்கை நம்மை வழி நடத்துகிறது. இன்றைக்கு மார்த்தாவுடைய திருவிழா. கடவுள் மேல் நம்பிக்கை வைத்தால், அதனால் எப்போதும் இயேசுவின் குடும்பமாக மார்த்தாள், மரியாள், லாசர் குடும்பம் அமைந்தது. இன்றைக்கு ஆண்டவர் கடவுளை பற்றி ஒரு அழகான ஒரு சொல்லாடல் அற்புதமாக மோசே பயன்படுத்துகிறார். ஆண்டவர் 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 இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன் என்று முதல் வாசகம். அமெரிக்கா நாட்டிலே சான் பிரான்சிஸ்கோ நகர், அது மிகப்பெரிய ஒரு அழகான அடையாளமாக ஐக்கனாக இருப்பது தங்க வாயில் பாலம் என்று சொல்வார்கள். கோல்டன் கேட் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் மிக உயரமான அழகான அற்புதமான பாலம். இந்த பாலத்தை கட்டுகின்ற பொழுது நிறைய பேர் மேலிருந்து கீழே விழுந்து இறந்து போனார்கள். அதனால் பாலத்தின் வேலைகள் எல்லாம் தடைபட்டன, தோய்வடைந்தன. அப்பொழுது இருந்து அந்த பொறியாளர்கள் யோசிக்கிறார்கள், இந்த மக்களை காப்பாற்ற இந்த பாலமெல்லாம் கட்ட முடியாமல் இருக்கிறது. ஆகவே கீழே ஒரு அழகான வலையை கட்டுவோம், மேலிருந்து கீழே விழுந்தால் கூட அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் என்று ஒரு அழகான நெட் கட்டுகிறார்கள். பிறகு பாலத்தில் வேலை செய்கிற விழுந்தவர்கள் அந்த வலைக்குள்ளாக விழுந்து உயிர் பிழைத்தார்கள். ஆக அன்புக்குரியவர்களாம், பாவத்தினால் விழுகின்ற பொழுதெல்லாம் கடவுள் தன்னுடைய இரக்கத்தினாலும் பரிவினாலும் நம்மை காப்பாற்றி கொண்டே இருக்கிறார், பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். என் முதல் வாசகம் அதுதான். கடவுள் யார் என்பதை மோசே அழகாக சொல்லுகிறார். ஆண்டவர் 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 இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன். அந்த இரக்கமும் பரிவும் தான் கடவுள் வாய்ப்புகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் மாறுவதற்கான. இன்றைய நற்செய்தி அதுதான். நல்ல விதைகள் விதைக்கப்படுகின்றன. அதை தீயோன் வந்து விதைத்தாலும் களைகளாக மாறினாலும் அதை அறுவடை வரைக்கும் காத்து கொண்டு இருக்கிறார். ஆக கடவுள் பொறுமையாய் காத்து கொண்டு மாறுவதற்காக இறைவனாக இருக்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, இறை நம்பிக்கையில் நாம் வளரவும், கடவுளுடைய பரிவும் இரக்கத்தை நாம் அனுபவிக்கவும், பொறுமையாய் காத்து கொண்டு இருக்கின்ற வாய்ப்புகளை ஒவ்வொரு நாளும் கொடுக்கின்ற கடவுளிடத்தில் கூடுதலாக மாறுவதற்கான சூழ்நிலையை நாம் ஏற்படுத்தி ஆண்டவர் உகந்த வாழ்வாக நம் வாழ்வெல்லாம் அமைய இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.